நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. இந்த வீடியோ வச்சு நீங்கள் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. முழுக்க நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நேற்று ஒரு சூப்பரான க்ரீனுங்க. ஒரு 2:15 மணிக்கு மேலே மார்க்கெட் கீழே உழுவ ஆரம்பிச்சிது. உழுதுகிட்டே இருக்குது. 50 ரூபாய்க்கு வாங்கின ப்ரீமியம் 110 ரூபா 120 ரூபா வரைக்கும் போச்சுங்க. நாங்கள் 110 ரூபாயில் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டோம். சரிங்களா? எப்பயுமே பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் செய்ய முடியும். 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அதை வச்சு நீங்கள் யாருமே இந்த எஃப்என்டோக்குள்ளே வராதிங்க. ஒரு நாள் 2 நாள் லாஸ் ஆச்சுன்னா 3ஆவது நாள் ரீகவர் பண்ணுறதுக்கு பணம் வேணும். பணத்தை போட்டு தான் பணத்தை எடுக்க முடியும். சரிங்களா? ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேடிங் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 ட்ரேட்னா 3 ட்ரேடு மட்டும்தான் எடுக்கணும். சரிங்களா? மினிமம் ஒரு 50,000 கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் நாம் லாஸ் செஞ்சால் அந்த லாஸை ரீகவர் பண்ணி திரும்ப எடுக்க முடியும். எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடு ஒரு லாட் மட்டும் போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. ஒரு லாட்டை போட்டு உங்களுக்கு ப்ளஸில் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் போதா, லாட் சைஸ் ₹1 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பின்னாடியே ஸ்டாப் லாஸ் போட்டு அதை ட்ரிகர் பண்ணி கொண்டு வாங்க. இன்னொரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மேலே ஏறின பிறகு இன்னொரு லாட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி கொண்டு போங்க. அப்படி தான் கொண்டு போகணும். நேற்று 50 ரூபாயில் பை பண்ண சொன்ன ப்ரீமியம் 60 ரூபா போகிறப்போ ஸ்டாப் லாஸ் தூக்கி 55 போட சொன்னேன். ஒரு லாட் இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன். 70 ரூபா போகிறப்போ ஸ்டாப் லாஸ் தூக்கி 65 போட சொன்னேன். ஒரு லாட் இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன். 80 ரூபா போகிறப்போ ஸ்டாப் லாஸ் தூக்கி 75 போட சொன்னேன். ஒரு லாட் இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி 110 ரூபா வரைக்கும் போச்சுங்க. எல்லாருமே க்ரீனுங்க. முதல்ல நம்மளுடைய லாஸை நம்ம கண்ட்ரோலில் வைக்கணுங்க. சரிங்களா? எனக்கு இன்றைக்கி இவ்வளோதான் லாஸ் இருக்குன்னு சொல்லி அந்த லாஸை உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. ப்ராஃபிட்டை மார்க்கெட் கிட்ட விடுங்க. மார்க்கெட்டாக பார்த்து எவ்வளோ வேணால் கொடுக்கட்டுங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். நமக்கு பணம் வருதுன்னா நம்ம வேணான்னு சொல்லுவோமா? அப்புறம் எதுக்கு டார்கெட் போடுறீங்க? எனக்கு 20 பாயிண்ட் போதும் 10 பாயிண்ட் போதும் எதுக்காக டார்கெட் போடுறீங்க? டார்கெட்டை போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் மட்டும் போடுங்க. அந்த ஸ்டாப் லாஸையும் ட்ரிகர் பண்ணி கொண்டு போக கற்றுக்குங்க. மார்க்கெட் நம்ம வியூக்கு போக போக உங்களுடைய லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு கெயின் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லாட் போடுங்க. மார்க்கெட் மேலே போச்சா இன்னொரு லாட் போடுங்க. அப்படி ஒரு லாட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார். பொறுமை முக்கியம். சிறுதுளி பெருவெள்ளம். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கணும்னு நினைங்க. ஒரே நாளில் பெருசாக பிடிக்கும்னு நினைக்காதீங்க. எல்லா நாளும் பெருசாக கிடைக்காது. புரியுதுங்களா? எல்லா நாளும் பெரிதாக கிடைக்காது. நம்ம கேபிட்டல் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுலேருந்து ஒரு 5 to 10% தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? என்றைக்காவது ஒரு நாள் ஜாக்பாட் அடிக்கும். ஜாக்பாட் அடிக்கிற அன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து எஃப்என்டோவில் தெளிவாக ட்ரேட் பண்ணுங்கள். 10,000 20,000 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. லாஸ் ஆகி போச்சுன்னா ரீகவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரீகவர் பண்ணவே முடியாது. பேக்கப் மணி இருந்தால் மட்டும்தான் ரீகவர் பண்ண முடியும். மினிமம் ஒரு 50,000 மணி இருக்கணும். இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரேடில் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு ட்ரேடில் நம்ம பிடிச்சிடலாம். சரிங்களா? சோர்ந்து விடாதீர்கள். முதலில் தெளிவாக கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. பொறுமையாக ஒன்றுன்னா கற்றுக்குங்க. டெய்லி எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா போதும்னு நினைங்க. போதும். சரிங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி லேர்னிங் வீடியோவில் நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் திரும்ப சொல்லி கொடுக்கறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. எஃப்என்டோவில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துட்டோம். நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா பின்னாடி போயிட்டு என்னோடய 10-15 வீடியோ போட்டிருக்கேன். பேசிக் வீடியோன்ட்டு அந்த பேசிக் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. நமக்கு எந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணும்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும். கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். யார்கிட்ட பொறுமையாக இருக்கோ அவங்களுக்கு தான் காசு கிடைக்கும். பொறுமை இல்லாதவர்களிடம் காசை பறித்து பொறுமையாக இருப்பவர்களிடம் கொடுப்பதே ஷேர் மார்க்கெட். சரிங்களா? நம்ம போகக்கூடிய வியூ கரெக்டாக இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி தெளிவாக இருக்கணும். புரியுதுங்களா? நம்மளுடைய முதல்ல ஒரு பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள்.
பணம் போச்சுன்னா வருத்தப்படாதீங்க. திரும்ப புடிச்சிடலாம். பணம் எங்கேயும் போல. அங்கே தான் இருக்கு. மார்க்கெட்ல தான் இருக்கு. திரும்ப புடிச்சிடலாம். ஆனா, அது கொஞ்சம் பொறுமையா இருந்து தெளிவா யோசனை பண்ணி ட்ரேட் எடுக்கணும். வேற ஒண்ணும் இல்லைங்க. சரிங்களா? நான் டெய்லி இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரேடிங் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. தயவுசெய்து ட்ரேடிங் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 ட்ரேட்னா 3 ட்ரேட் தான் எடுக்கணும். 5% 10% ப்ராஃபிட் ஆர் லாஸ் புடிச்சிட்டீங்கன்னா, அன்னைக்கு ட்ரேட குளோஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல ட்ரேடுக்குள்ள போவாதீங்க. எவ்ரிடே உங்களுடைய ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட்ட 90% வித்ட்ரால் பண்ணிடுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம வித்ட்ரால் பண்ணா மட்டும் தான் நமக்கு அது ஒரு தெம்ப கொடுக்கும். ம டீமேட் அக்கவுண்ட்லயே அந்த பணத்த விட்டு வைக்காதீங்க. அடுத்த நாள் லாஸ்ட் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணி போடுவீங்க. எல்லாம் போயிடும். எவ்ரிடே உங்களுடைய ப்ராஃபிட்ட வித்ட்ரால் பண்ணி பழகுங்க. சரிங்களா? இந்த மாரி ட்ரேடிங் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க டெய்லியும் கிரீன்ல இருக்கலாம். சரிங்களா? பேராசைப்படாதீங்க. பெருசா பிடிக்கும்னு நினைக்காதீங்க. வச்சு செஞ்சுருவான் மார்க்கெட் உங்கள. சரிங்களா? இந்த ஷேர் மார்க்கெட் பணத்த வச்சு கமிட்மெண்ட் வைக்காதீங்க. எப்போ வரும்னு தெரியும். எப்போ போகும்னு தெரியும். தெரியாது. எப்போ வரும்னு தெரியாது. எப்போ போகும்னு தெரியாது. சரிங்களா? டெய்லி ஒரு ரூ. 500 ஒரு ரூ. 1000 வந்தா போதும்னு அந்த மனநிலையில வந்து உள்ள வாங்க. போனாலும் வருத்தப்படாதீங்க. திரும்ப புடிச்சுக்கலாம். பேக்கப்ல பணம் இருக்கணும். மினிமம் ஒரு 50,000மாவது இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் ட்ரேடிங்ல நம்ம விட்ட பணத்த பிடிக்க முடியும். இல்லை என்றால் பிடிக்க முடியாது. மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கும். மார்க்கெட்டில் நாம் இருக்க மாட்டோம். தூக்கி வெளிய போட்டுரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு லாட் எடுத்து பழகுங்க ஃபர்ஸ்ட்டு. ஒரு லாட் எடுத்து உங்களுக்கு ப்ளஸ்ல போச்சுன்னா, அப்புறம் ஒரு லாட்டா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ ட்ரிகர் பண்ணி கொண்டு போங்க. இந்த அளவுக்கு உங்கள கைய புடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு யாரும் அட்வைஸ் இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. என்னடா இவர் டெய்லி அட்வைஸாவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நீங்க இழந்திருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுனால எனக்கு எதாவது கிடைக்க போதா? இதெல்லாம் சொல்லிக் குடுக்கறதுனால எனக்கு எதாவது கிடைக்க போதா? எனக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம அனுபவத்துல நம்ம சொல்லி தான் குடுக்குறோம். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. பிடிக்கலனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? சரி மீண்டும் நாளை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.